அல்லாஹ் மாலிக், என் அன்பு பிள்ளையை, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். உனக்காகவே பேசுகிறேன். நெருக்கடியை தாண்டி நீ வெற்றி பெற முடியுமா என்று யோசனை செய்கிறாய். நெருக்கடியை தாண்டி எப்படி வெற்றி பெறலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்கின்ற தயக்கத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு சரி என்று தோன்றுவதை துணிச்சலாக செய்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறாய். பெரும்பாலான நேரங்களில் நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது உன்னுடைய மனம் உன்னை தெளிவாகவே வழி நடத்தும் என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும். நெருக்கமாக பழகுகிறார்கள் என்பதற்காக யாரிடத்திலும் முக்கியமான ரகசியங்களை பகிரவே கூடாது. அதை முதலில் தெரிந்து கொள்ளும். பிறகு பிற்காலத்தில் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அந்த ரகசியங்களையே உங்களுக்கு எதிராக ஆயுதங்களாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமே ஒன்று இருக்கிறது. அதை நான் உனக்கு சொல்லுகிறேன். ஒரு துறவியை பார்க்க சோகமாக வந்தான் ஒரு இளைஞன். அந்த துறவி இடத்துல, என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து போய்விட்டது, நெருக்கடியான இந்த சூழ்நிலையில என் தொழில் ஏகப்பட்ட நஷ்டம், வாங்கிய கடன்களை திரும்ப தரவே முடியவில்லை, யாரும் மதிக்காத செல்லாத காசாக நான் ஆகிவிட்டேன் என்று அவன் புலம்பினான். துறவி அவனை அமைதியாக பார்த்தார். கவலைப்படாதே, உன் பிரச்சனைகளுக்கு நான் ஒரு மருந்து தருகிறேன் என்று சொன்னார் துறவி. அந்த பண பிரச்சனைக்கு மருந்து இருக்கிறதா என்று கேட்டான் அந்த இளைஞன். துறவி கோப்பையிலே கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கொடுத்து அதிலே ஒரு கைப்பிடி உப்பையும் போட்டு கலக்கி அவனிடத்துல கொடுத்து குடிக்க சொன்னார். இளைஞன் அதிலிருந்து ஒரு துளியை கூட அவனால் குடிக்க முடியவில்லை. குமட்டுகிறது என்று கீழே வைத்தான் அந்த கோப்பையை. பிறகென்ன, துறவி உடனே சரி என்னுடன் வா என்று ஒரு குளத்திற்கு அழைத்து கொண்டு சென்றார் அவனை. அந்த குளத்தில அதே ஒரு கைப்பிடி உப்பை போட்டுவிட்டு இந்த தண்ணீரை குடித்துப்பார் என்று சொன்னார் துறவி. அவனால் குடிக்க முடிந்தது. இனிப்பாக இருக்கிறது என்றும் கூட சொன்னான் அந்த இளைஞன். துறவி சிரித்தபடி கேட்டார், இதே அளவு, இதே கைப்பிடி அளவுதான் உப்பைத்தான் அந்த கோப்பையில் நான் போட்டேன், அது குமட்டுகிறது என்று சொல்கிறாய், இது இனிக்கிறது என்று சொல்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், ஐயா, கோப்பையில் இருப்பது கொஞ்சம் தண்ணீர், அதில் கைப்பிடி உப்பு போட குமட்டதான் செய்யும், குளமோ பெரியது, அதனால் அது குமட்டாது என்று சொன்னான் இளைஞன். உண்மைதானே? உடனே துறவி சொல்கிறார், உன்னுடைய மனதை கோப்பை போல சிறிதாக வைத்துக் கொண்டிருக்கிறார், குளம் போல பெரிதாக வைத்துக் கொண்டு வருகின்ற கவலை எல்லாம் நெருக்கடி என்கின்ற உப்பு கரைந்து வாழ்க்கை இனிமை மாறாமல் வளமையாக இருக்கும் என்று சொன்னார். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. என்ன? வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அதுபோல நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சில விஷயங்களை, மழை பெய்கின்ற நாட்களில கிடைக்கின்ற கொஞ்ச நீரை சாமர்த்தியமாக பயன்படுத்தி விளைச்சலை ஏற்படுத்துவதுதான் திறமையான விவசாயிக்கு அழகு. வெள்ளம் வருகின்ற பொழுது, மழை பெய்து ஏரி நிரம்பிய பொழுது விவசாயம் செய்வதெல்லாம் பெரிய விவசாயியுடைய அழகல்ல. கொஞ்சமாக தண்ணீர் இருக்கின்ற போது அந்த கொஞ்சம் தண்ணீரை கூட வீணாகாமல் அதை சரியாக பயன்படுத்தி விளைச்சலை ஏற்படுத்துவதுதான் நல்ல விவசாயிக்கு அழகு. அதுபோல கொஞ்சமாக நமக்கு பணம் இருந்தாலும் கூட அந்த கொஞ்சம் பணத்தை வைத்து எப்படி சிறப்பாக நாம் செயல்படலாம், வாழலாம் என்பதை அறிந்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கையுடைய சிறப்பு என்பதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை வளமாக அமையும். நீ நலமாக இருப்பாய், அமைதியாக இருப்பாய், ஆனந்தமாக இருப்பாய்.
பிறகென்ன? இதெல்லாம் நம்பினால், இது நடக்கும் என்று நம்பினால், நடக்கின்ற வரை பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறுவாய். நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.